யா ஆடுவோம் யாருக்கு தைரியமா ஆட்டம் ஆடுறாவா அடி பக்கப்பல்லியா உன் வயசுல இப்படி ஆடுறியா அந்த வயசுல எப்படி ஆடி அறியாத்துல நீ என்ன பண்ணிருக்கியோ ஒரு அண்ணிய பார்த்து ஒரு வார்த்தை அண்ணிய கூட குறைஞ்சிருவாளா செத்துருவாளா கேட்டுருவாளா நல்லா துண்டு கொடுத்து கேட்டு விட்டு சொன்னா என்ன பாய் ஊமை ஆயிடுமா உன் சொத்து குறைச்சிருமா குறைச்சிருமாடியே பேசுற சப்போர்ட்டுக்கு வர சப்போர்ட்டுக்கு எல்லாம் விட்டுருமா ஐயா இருக்கிறது என் அம்மா எப்படி வாய கொடுக்காது மேல வர துணி கேட்க வரணும் போய் உட்கார்றா போ வீட்டுல 1000 நடக்கும் கூட்டனா அப்புறம் இல்ல கூட நான் மண்ணு வந்தேன் நாட்டி மண்ணு நான் மண்ணு போயிருப்பேன்ல அதானே இவ்வளவு கேட்ட பரிசு தலைவர் சப்போர்ட் மாதிரி சப்போர்ட் 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 மாதிரியா நீ எவ்வளவு பேசுறியோ அம்மால அவ்வளவோ உனக்கு தான் விழும் நீ வா என்னடா ஒரு வேலை அவன் நல்லா தான் இருந்திருப்பான் நீ தண்டா கெட்டுக்கிறேன் ஒழுங்கா நீ போட்டிருப்பான் நீ தண்டா அந்த நில்லு என்ன மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சு யார் காரணம் கூட வந்தேன் நான் காரணம் கிடையாது என்ன குசு குசுன்னு சொன்னீங்களா தெரியுமா அசிங்கமா போகுது எனக்கு யா இஷ்டம்டா யா இஷ்டம் சாத்திரியா யாரா தேவடியா என்ன சொன்னா தாள பண்ணு குசு குசுன்னு பேசிட்டு என்ன சொன்னா தாளம் பண்ணுகிற கூப்பிட்டு இப்படி போட்டு அடிக்கிறாங்க அந்த தேவடியால வெறியத்துல இருக்கு மணி கேட்டான் சத்தியமா அவன் தான் கேட்டான் சத்தியமா அவன் தான் கேட்டான் உன் மேல சத்தியம் சத்தியம் பண்ற எது சொன்னாலும் யார் சொத்தை தான் போட்டு உனக்கு கேட்டனா
கேட்டனா குட் மார்னிங் மேம். நான் வந்து வாங்கி போறேன் ஊமட்ட பசங்க. மட்டை வச்சா இல்ல சரியா இருக்கும். எவ்வளவுமே சப்போர்ட் வரக்கூடாது. வந்தாலும் க்ளோஸ் ஆயிடுவேன். சரி அதெல்லாம் போகட்டும். இந்த நாட்டுக்கு நான் வந்தேன். நாட்டியமான பரிசு கொடுத்தேன். என்ன பார்த்து முத ஒரு வார்த்தை கேட்டியே. என்ன கேட்ட? எப்படியான்னு கேட்டா உண்மையை சொன்ன கூட அடிக்கிறீங்க. யார் மிளகா பட்டாசு ஒழுங்கா பட்டாசா தீபாவளி வச்சு மீதி பட்டாசு பாத்தியா டேய் வாய் மூடு. பாத்தியா சொல்லிட்டும் டேய் வாய் மூடு. பின்னாடி மூடு. என்னப்பா? நீ ஒரு தேவடியா இருந்தா அவனுக்கு கூட்டி அடி பாப்போம். அப்படி அடிக்கூடாது. இங்கதான் அடிச்சு காமிக்கிறேன். எப்படி அடிக்கணும்? என்ன சொல்ல ராஜாவங்களை பார்த்திருப்பேன். குஞ்சி என் பட்டு குஞ்சி என் சேத்து குஞ்சி என் பல்லா குஞ்சி இல்லை இல்லையா பாவி முண்டை யாந்த தேவடலாண்ட உதவாங்க உதவாங்கி சாவ போறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை தாலி கட்டிட்டான். அவ ஆட்ட ஆட வந்தாலும் இந்த கொண்டா பின்னாடி நம்ம வாங்க வந்த அவ எதுக்கு வந்துக்கிறாங்க எல்லாம் கொண்டா ஒரு தனியா ஒரு பெட்டி போட்டு தெரிஞ்சோ தெரியாமலும் உன்னை தாலி கட்டிட்டான். இளவரசியாச்சு இப்படி முடிச்சா எதனா சொல்லுவாங்கல்ல. இப்பதான் பால் வெடிக்க போறோம். எப்படியா இன்னும் எதிர்பார்க்கிறேன். தண்ணி போயிட்டு பாதி போயிட்டு இருக்குல்ல எதுக்கு பாதி போயிட்டு பாதி பாதி போயிட்டு பாதி எடுத்தா கலந்து போட்டு எதுக்கு இது வேற சொல்லுவாங்களா? பாட்டில் வாங்கி வச்சதுல பாதி கலந்து குடிச்சிட்டு பாதி எத்தாமான் சரி அதெல்லாம் போகட்டும். இந்த நாட்டுக்கு வந்தேன். இதை பத்தி என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நீ ஒரு தாசி, நீ ஒரு வேசி, நீ ஒரு செடி. அது மட்டுமா? நான் யார் தெரியுமா? நான் ஒன்றரை நம்பர் லோக்கல்
நான் ஜாஸ்தியா இருந்தா உனக்குன்னா, நான் வேஸ்தியா இருந்தா உனக்குன்னா, நான் செவடியாவே இருந்தா உனக்குன்னா. நான் கேட்டனா உன்னை சொன்னாங்களா? இத்தனை பேர் சபையில என்ன பார்த்து அவமானப்படுத்தலாமா? அதுல என்ன பேசுவாங்க இந்த ஊர்ல? சொல்லுவாங்க இறங்கி போனா யாரும் பேச மாட்டாங்க. எல்லாம் பணியில கதை புரியாத உட்காந்து காயில ஏறி வயல தவங்க கதையை பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? ஐயோ ஏதோ சப்பி ஆட்டு ஒரு பொண்ணு சப்பு சொல்றேன். இவ்வளோ யாரால? அவ வாய் நோரால அண்ணின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. சொன்னா என்னடா? இது ரொம்ப முடியாது. புரியலன்னு தெரியும். ஏன்டா பேசிட்டு என்னடா வீரசாமி கட்டி விட்டு இருக்குதான்னு பாத்து. ஏய் ஐயோ எப்படி பயப்படுற பாரு அப்படியோ. வீரசாமி மட்டும் தான் இருந்தா பார்த்தேன். அந்த ஆக்கசாமி அவன் தேரத்தை பார்த்தா எனக்கே சொல்ல முடியாதா? முடியாதா? என்ன அண்ணின்னு சொல்லாத. இந்நாட்டுல என்ன வேலை உனக்கு? நல்லா மேல இருந்து மினுக்கிறிய. இதெல்லாம் எவன் சம்பாரிச்சு கொடுத்தது? நம்ம ஆத்தா விட்டு சொத்துமா? அவளை கேக்குறேன். அவளை கோலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேத்துப்பாட்டு தென்றல் லாரி வரைக்கும் லாட்சி வரைக்கும் காரி போயிது. எங்க காரி முடியுது சொல்லுதா? அவளை கேக்குறேன். கேப்ப அடிக்க தெய்வம் தெய்வம். அது மட்டுமா? போட்டு அண்ணிய கூப்பிட்டா போட்டு வெட்டி மோச்சு எப்படி தகா பார்த்தா எவ்வளவு ஒரு சாமர்த்தியம். நான் கை கொடுக்குறேன். வேண்டாண்டா. கட்டி கொடுத்தேன். பத்தி வண்ணரோ
கூடாதா இந்த தேவடியால அடிச்சு 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 என் கையெல்லாம் வலிக்குது. அங்க என்ன பாருடா, அங்க என்னடி பாருடா, இங்க சக்கா போடுறா அவளை. நவுறா உம்மால இறங்கி நவுத்துல ஓடுனா இப்ப பாரு எப்படி அடிக்கிறேன். குவார் எங்கடா போறாவா அடி சொன்னா எங்கடி போறா? அதுக்குள்ள யார் எங்கடா வந்துட்டான்? இருடி தவிட கேக்குறேன். தெய்வம் தெய்வம் அது நாம பத்தினாரு போறா போவா. ஏய் போறியா? ஐயோ கூட கூட என்ன இடியும் போடு. விளையாண்ட நம்மளால உத வாங்க முடியாது. ஓடியாரா தேவடியா. நான் வரேன். சக்காத்தீங்களா இவ்வளோ நேரம் அவளை அடிச்சேன். அப்ப கருத்து யுவராஜா நான் 10 ரூபா சொல்லி இருப்பாங்க உங்களுக்குலாம். மாரி விளாடு ஏய் 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 வாடா டேய். பையன்மா உன்னை ஜூம் பண்றேன். மனதடா வா ஆம்பளையா இருந்தா பொட்டியா இருந்தா போய். ஏய் நான் ஆம்பளத்தை சொல்றேன். எனக்கு எத்தனை அடி பச்ச? 9 அச்சா. எனக்கு 9 அடி அடிச்சானா ஆம்பளை. எத்தனை அடி அச்சா? 9 9 தடவை அடிச்சா. ஆமா 9 தடவை அடிச்சா. அடிச்சதானா ஏத்துடா மேல ஏத்துடா. உனக்கு எத்தனை அடி அடிச்சேன்? மொனில போட்டுச்சாங்க. ஆமா ஆம்பளை 9 அடிச்சு பொம்பளை குத்துக்கள் பேர் நிக்கிறேன். இந்த ஆம்பளை படம் தான் என்ன ஒரே ஒரு தடவை அடிச்சிருக்கு. போறீங்க எங்கடா வர்ற? யார கூட்டும் போடியோ இவ்வளவு மட்டும் கூட்டும் போடு. சொல்றேன் மேலே ஏறா. ஏய் வாடி நில்லுங்க. ஏய் வாடா இங்க வாடா இங்க. வருமா தொடர்பு கட்டியா? உனக்கு கேட்கனா என்ன கோயில் பின்னாத அடிக்குது எந்த மாட்டு கொண்டு காய் வாங்க. என்னடி 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 இப்ப அவனடி அவனடி என்னடி இப்ப அவனடி இந்த ஊருக்கு நீ எப்போ வந்தியோ உனக்கு கண்ணு ஊம்பல். வாட்டு ப்ராப்ளம். காட்டில் தான் ப்ராப்ளம் குலதெய்வத்தை நோண்டிக்கோ. குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோ. மிஷின்ல வாரி சாமி நல்லா வேண்டிக்கோ. சாமி குலதெய்வம் இது மோசுரம்மனா இல்ல செத்து போன பாட்டியை நல்லா நினைச்சுக்கோ. பக்கபெல்லி 4 பேர் செத்து போயிறாங்க. எவ்வளவு நினைக்கிட்டு யாருக்கு பெரியவங்களோ அவங்க நினைச்சுக்கோ. பண்ணிடலாம் அவங்களும் நினைச்சு போயிருப்பாங்க. பண்ணிக்கிட்டா
கந்தமலை காவலியா சாவண்டா மேலே டேய் மேலே இல்லப்பா எங்க வர்ற பையா அச்சுதான் அச்சே ஆமாமா உதரா அவள யாரு அவளையா உதரா சுபாஷ் அவ வீட்டுக்கு அவ ஜாயினுள்ள கையை விட நாயமா துணி கண்டு இந்த உள்ள திரும்பி விட்டு பாரு ஆசை நிறைவேறிச்சா அவ கை உள்ள விட்டானா நீ பாத்தியா சத்தியம் பண்ற உள்ளன்னு சுபாஷ் சுபாஷ் சுபாஷா யாரா சுபாஷ் உன்னை என்ன பண்ண நான் வந்து லவ் பண்ணான் எத்தனை மாமா தான் இருப்பாங்க ஏன் மாமா அது மட்டும் கிடைக்காது இவ்வளவு தூரம் இந்த தேவை அடிச்சு எதுக்கு தெரியுமா ஒரு பொம்பளையா பிறந்தா வாயா குத்திரி தேவடா குத்திரியா அம்மா அம்மா இங்க வாயா ஐயோ நிமிருமா பையா நிமிருமா என்ன பத்து பத்து சவுண்ட் கேக்குதா ஏய் ஒரு பொம்பளையா பிறந்தா வாய் அடக்கணும் உனக்கு வாய் அடக்குதா வாய் அடக்குதாடி அடக்குதாடி வாய் எனக்கு பாரு யார் அவ பின்னாடி இளவரசி அப்படியா பேசுவாளே எடுத்து போறதெல்லாம் பாருங்க பொண்ணு வாங்கி தர பொண்ணு வயசு தர பொண்ணு அங்க போன பொண்ணு இங்க வந்த பொண்ணு பார் கட்ட பிஞ்சிரும் பிஞ்சு போச்சு எனக்கு அது மட்டும் கிடைக்காது நாம் 20 தெரியுமா எப்படி தெரியும் அட பாவி அது சதிகார பாவி இப்ப இந்த உள்ளகை என்னுடைய ஏய் மறந்துடாத அன்று அரசவையில் என்னுடைய அந்தரங்க காதலை பார்த்து வேலைக்காரன் கூலிக்காரன் வேற என்ன சொன்னேன் என்னடி சொன்னேன் சொல்லுடி 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறாங்களா இவனது அண்ணன் இருக்கிறானே ஆமா உணவோட படிச்சு விட்டான் ஓஹோ இருந்தாலும் அவன் எப்படி சொன்னான்? இவளைய விடக்கூடாது ஆமா நீ என்ன சொன்னா அப்படியா அரண்மனை சொன்ன போய் விட்டு போகிறாயா ஆமா இருந்தாலும் உன் மீதே நான் முகமாக இருக்கிறேன் மோகமா என்ன பண்ணலாம் பாக்குறா சரி எனக்கு இது போய் விட்டு அது மட்டும் கிடைக்காது. பிறகு வந்து விடுகிறேன் நான் புறப்படட்டுமா எப்படி தெரியுமா எனக்கு ஏறிக்கடா இது மந்தையில் இருந்த ஆடுகள் என்னடா அமைதியா இருக்கா பிடிப்பால அப்படியா நான் என்னடா தவறு செஞ்சேன் என்னை ஏன்டா இப்படி வாட்டி வதக்குறீங்க என்ன பார்த்து அவருக்கு பாவமா தெரியுது அப்பாவி டேய் அடிங்க அன்று ஒரு நாள் மாபெரும் சபையில் அனைவரும் முன்பாக மணிமுடி சூட்டும் பொழுது உன்னை
உனது அண்ணன் என்னடி சொன்னா சொல்லலாமா தடுத்து நிறுத்த வேண்டும் நீ அவன் தங்கதானே நீ அண்ணனுக்கு புத்தி சொல்ல வேண்டியதானே நாட்டு அமைச்சர் அப்படி பேசக்கூடாது இருந்தாலும் உன்னையோட விட மாட்டேன் நான் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மாபெரும் மணிமொழி சுற்று விழாவிலே தடுத்து நிறுத்தியதையா உன்னால் தானே விபரீதம் ஏற்பட்டது. பெற்றவர்கள் எடுத்து வளர்த்தேன் பெரிய வேலை சின்ன வேலை. இனி முதல் நீ இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் நாங்கள் இருவரும் தான் வாழ வேண்டும். அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிடலாமா? அமெரிக்கா கூட பெரிய நாடுவாவா அரவங்காடு ஒன்று குவிக்க போகிறோம். விடாத விடாத அடி என்ன